1990 சமயங்களில் பஞ்சாப் மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவங்க தான் இந்த பட்டாலியா குடும்பத்தார்கள். இந்த பட்டாலியா குடும்பத்தில் ஹர்கரல் பட்டாலியா மற்றும் சர்ப்ஜித் பட்டாலியா அப்படின்ற இந்த தம்பதியினருக்கு 2 மகள்கள் பிறந்திருக்காங்க. முதலாவதா ரோஸ்லின் பட்டாலியா, இரண்டாவதா தான் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 1992 பிறந்த இந்த மேப்பிள் பட்டாலியா. இந்த மேப்பிள் அப்படின்ற இந்த டிஃபரெண்டான பெயரை தங்களுடைய இரண்டாவது மகளுக்கு வைப்பதற்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா, இந்தியாவிலே இந்த மேப்பிள் வகையான மரம் காஷ்மீரில் மட்டும்தான் இருக்கு. இதனால தன்னுடைய மகளுமே அதே மாதிரி தனித்துவமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேப்பிள் அப்படின்ற பெயரை தன்னுடைய மகளுக்கு வைக்கிறாங்க. இதை தவிர அவங்க இந்த மேப்பிள் பிறந்த 5 மாதத்திலேயே கனடாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியாவில் போயிட்டு செட்டில் ஆக போறாங்க. அந்த குடும்பத்தார்கள் பிளான் பண்ணபடி மேப்பிள் பிறந்த 5 மாதத்திலே கனடா நாட்டுக்கு வந்திருக்காங்க. இதை தவிர மேப்பிளுடைய அக்காவுக்கு அந்த நேரத்தில் 5 வயது கிட்ட ஆயிருந்திருக்கு. தொடர்ந்து மேப்பிள் வளர வளர எல்லாருக்கிட்டையும் பாசமாகவும் சொந்தக்காரங்க கிட்டையும் நல்லா சந்தோஷமாகவும் தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவங்க சீக்கிய மதத்தை ஃபாலோ பண்றதுனால அது சம்பந்தமான ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல்ஸ் நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே இவங்க ஒண்ணு விடாம கலந்துக்கிட்டு தங்களுடைய அந்த பாரம்பரியத்தையுமே அடுத்த ஜெனரேஷனுக்குமே அவங்க கடத்திக்கிட்டு வராங்க. இப்படி சந்தோஷமா எந்த பிரச்சனையுமே இல்லாம தான் கனடா நாட்டிலுமே இந்த குடும்பத்தார்கள் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மேப்பிளுக்கு சின்ன வயதுல இருந்தே தான் ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா மாடலிங்ல ஏதாவது பெருசா பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு பல ட்ரீம் இருக்கிற ஒரு பெண்ணா தான் இந்த பொண்ணு வளர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து தன்னுடைய ட்ரீமை சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் இவங்களுக்கு 14 வயது இருக்கும்போது அந்த ஊர்ல நடந்த ஒரு ஃபேஷன் டிசைனிங் நிகழ்ச்சியில கூட கலந்துக்கிட்டு சில பிரைசஸ் எல்லாம் கூட வின் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா அகாடமிக்கெல்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணி ஆக்டிங் கிளாஸஸ், மாடலிங் கிளாஸஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்துலயுமே இவங்க தீவிரமா இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தன்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ்லையுமே அவங்களுக்கான ஒரு முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருந்த நேரத்தில் தான் ஸ்கூல் படிப்பு முடித்ததுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற சைமன் ஃப்ரேசர் யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஹெல்த் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு தான் டைரி ஆஃப் எ விபி கிட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தில் மெலிசா என்ற கேரக்டரில் நடிப்பதற்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேப்பிளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த படத்துலையுமே சூப்பராக நடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் தன்னுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே அழைச்சிக்கிட்டு தேட்டரில் போய் படம் பார்த்துருக்காங்க. அப்போ எல்லாருமே இந்த பொண்ணை பயங்கரமாக பாராட்டி அந்த பொண்ணை அப்ரிஷியேட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மேப்பிளுடைய ஒரு பெரிய ட்ரீமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஹெல்த் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் நல்ல ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வெளியில் வரணும், அதே சமயம் ஹாலிவுட்லையுமே ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக வரணும் அப்படின்னு ட்ரீமை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த இந்த மேப்பிளுடைய லைஃப்பில் தான் அவங்க எதிர்பார்க்காத அந்த கொடூரமான ஒரு நாள் வரப்போகுது. செப்டம்பர் 27, 2011 சரியா 14 வருடத்திற்கு முன்னாடி இந்த மேப்பிள் அதே சைமன் ஃப்ரேசர் யூனிவர்சிட்டியில் எப்போதும் போல காலை நேரத்தில் தன்னுடைய காரில் தன்னுடைய அக்காவை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டு அவங்க கார் பார்க்கிங்கில் அவங்களுடைய காரை விட்டுட்டு தன்னுடைய கிளாஸ் ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்செலாம் முடிச்சுட்டு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பேசினதுக்கு பிறகு ஆக்டிங் கிளாஸுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட லைப்ரரியில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் ஈவினிங் 7 மணிக்கெல்லாம் அந்த காலேஜோடைய கேம்பஸ்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சகஜமா எல்லாருக்கூடையும் பேசி முடிச்சு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில், அதாவது செப்டம்பர் 28, 2011 நள்ளிரவு 1 மணிக்கெல்லாம் அவங்களுடைய ஸ்டடீஸை முடிச்சுட்டு கேம்பஸ்ல இருந்து வெளியில என்ட்ரன்ஸ் கேட்டு கிட்ட வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் கூட வந்த அந்த ஆண் நண்பரையுமே இந்த பொண்ணு ஹக் பண்ணி குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு டைரக்ஷன் நோக்கி போறாங்க. இந்த மேப்பிளுடைய மீதம் இருக்கிற அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் வேற ஒரு டைரக்ஷன் நோக்கி போறாங்க. இப்படி 2 பிரிவா பிரிஞ்சு இப்படி போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் மேப்பிள் 30 அடி எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்திலேயே திடீரென துப்பாக்கி சத்தம் சுத்தி இருக்கிற அந்த கேம்பஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருந்திருக்கு. இதனால இந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்ட அந்த கேம்பஸ்குள்ள இருந்த நபர் உடனடியாக அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆஃபீஸர் சம்பவ இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற பார்க்கிங் லாட் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் நான் இவ்வளோ நேரம் பெரிய ட்ரீமை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன அந்த மேப்பிள் ரத்த சகதியோட அந்த இடத்துல உயிருக்கு போராடின நிலையில எழுந்து நடக்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. மேப்பிளை சுற்றி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே அழுதபடியே ஏதாவது உதவிகள் பண்ண முடியுமா அப்படின்ற ஆதங்கத்தோடய நின்றுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸருமே மேப்பிளுடைய அந்த பொசிஷனை பார்த்துட்டு இமிடியேட்டாக ஆம்புலன்ஸை வர வச்சு மேப்பிளை பக்கத்தில் இருக்க
இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. மேப்பிளுடைய ஃப்ரெண்ட்ஸுமே மேப்பிளுடைய அம்மாவுக்கு தகவலை கொடுக்குறாங்க. மேப்பிளுடைய அம்மாவும் பதறடித்து எழுந்து உடனடியாக மேப்பிளுடைய அக்காவுடைய ரூமை தட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இதனால சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணி மேப்பிள் அங்கே அட்மிட் பண்ணப்பட்டிருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வரும்போது தான் இறுதியாக ராயல் கொலம்பியன் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே வேகமாக இந்த அம்மாவும் அக்காவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு சில ஸ்டாஃப், நீங்க கொஞ்ச நேரம் இந்த ரூம்ல உட்காருங்க, மேப்பிளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, டாக்டர்ஸ் கொஞ்ச நேரத்திலே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு போன அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாது தன்னுடைய மகளுடைய இறப்பு செய்தியை தான் அடுத்ததான் நம்ம கேட்க போறோம்னு. கொஞ்ச நேரத்தில் டாக்டருமே மேப்பிளுடைய அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் வந்து, நாங்கள் எவ்வளவோ உங்கள் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தோம், ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு ஒரு சோகமான வார்த்தையோடைய அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. வெறும் 19 வயது இருந்த அவங்களுடைய மகள் இப்படி அநியாயமாக இறந்து போயிட்டாலே அப்படின்ற செய்தியை கேட்கும்போது ஒரு தாயால் அதை ஏற்றுக்கவே முடியல. சம்பவ இடத்திலே கதறி அழுது இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் கிரைம் நடந்தால் அந்த பார்க்கிங் லாட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் மேப்பிளுடைய காருக்கும் அவங்களுடைய கார் பார்க் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து பக்கத்திலே பார்க் பண்ணப்பட்டிருந்தா அந்த காருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப் கிட்ட இருந்து ஒரு கத்தியை மீட்டு எடுக்கிறாங்க. இதை தவிர அந்த கார் பார்க்கிங் லாட்லயுமே சிசிடிவிஸ்லாம் இருந்திருக்கு. இதுல ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பார்க்கிங் லாட்ல இருந்த அந்த கேமரா பேன் ஆகக்கூடிய கேமரா, அதாவது ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு கேமரா. ஒரு இடத்துல இருந்து ஃபோக்கஸ் வச்சு இன்னொரு இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போகும். இதனால மற்ற இடங்கள்ல பிளைண்ட் ஸ்பாட் விடக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா தான் அது. அப்படிப்பட்ட அந்த கேமராவை போலீஸ் ஆபீசர் செக் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டா எக்ஸாக்டா இந்த மேப்பில் சுடுற காட்சிகள் மட்டும் பதிவாகாமலே போகுது. இதனால போலீஸ் ஆபீசருக்கு இதன் மூலமா எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸுமே கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து 700 மணி நேரம் சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுலையுமே மேப்பில் யாரு சுட்டது அப்படிங்கிறத எக்ஸாக்டா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த கில்லருடைய முகமும் எந்த சிசிடிவியிலுமே பதிவாகவே இல்லை. இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிற இந்த வழக்கை கனடியன் போலீஸ் சால்வ் பண்ணாங்களா இல்லையா? 2011 பெரிய சவாலாக இருந்த ஒரு மர்மமான திகில் நிறைந்த இந்த மேப்பிளுடைய கொலை வழக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெளிவாக அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரி வரவில்லைன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போலீஸ் ஆஃபீஸர் அந்த கார் பார்க்கிங் கிட்ட இருந்து கண்டெடுக்கப்பட்ட கத்தியை செக் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோ எந்த ஒரு டிஎன்ஏவோ அதில் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கில்லர் பர்ஃபெக்டாக க்ளவுஸ் அணிந்த நிலையில தான் அந்த கத்தியை பயன்படுத்தியிருக்கான். சரி, துப்பாக்கி சத்தம் தானே அந்த இடத்துல இருந்து கேட்டுச்சு, அப்புறம் ஏன் கத்தி அப்படின்னு தானே கேட்குறீங்க. எஸ், அந்த கில்லர் துப்பாக்கியால் மட்டும் சுட்டு கொண்டது இல்லாமல் அந்த பொண்ணுடைய முகத்தில் கழுத்துலன்னு ஆழமாக அந்த கத்தியை வச்சு 11 முறை குத்தி இருந்திருக்கான். அவன் எந்த அளவுக்கு குத்தி இருக்கானா, அந்த பொண்ணுடைய உதடி எல்லாமே கிழிஞ்சு தொங்கி இருக்கு. அவங்களுடைய முகத்துல ஆழமா கூட அந்த கத்தி குத்தி இறங்கி இருந்திருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆள் கொடூரமான முறையில துப்பாக்கியால சுட்டதுக்கு பிறகும் கூட முகத்துல இந்த மாதிரி கத்தியால குத்திருக்கானா, கண்டிப்பா ஏதோ ஒரு கோபம் அந்த பொண்ணு மேல இவனுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இந்த கில்லர் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில அந்த பொண்ணை கத்தியால குத்தி இருக்கணும் அப்படின்னு போலீஸ் ஆபீசருடைய முதற்கட்ட அனுமானமா இருக்கு. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற பல மணி நேரம் சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தாலும் சந்தேகப்படுற மாதிரியான யாருமே அந்த சிசிடிவில சிக்கவே இல்லை. இதை தவிர வெளியில இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது 2000 மாடலை சேர்ந்த ஒரு வெள்ளை கலர் கார் மட்டும் வேகமா போறது பதிவாக இருந்திருக்கு. அந்த கார் அதே பார்க்கிங் லாட்ல ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறதுமே பதிவாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வெள்ளை கலர் கார்ல வந்த ஒரு ஆள் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கும் போலீஸ் ஆபீசர் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளையுமே ஒரு பக்கம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொன்ன
பண்ணாலும் இறந்து போன அந்த மேப்பிளுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னவோ அந்த ஒருத்தன் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒருத்தன் மேல அந்த குடும்பத்தார்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்திருக்காங்க. இதை தவிர இந்த மேப்பிளுடைய அம்மா ஒரு போலீஸ் ஆபீசருடைய கையை பிடிச்சி அழுதபடியே, என்னுடைய பொண்ணுக்கு வெறும் 19 வயசு தான், சீக்கிரமா அந்த கில்லரை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு வேதனையோட கெஞ்சி கேட்டிருந்திருக்காங்க. மேப்பிள் இறந்த உடனே மேப்பிளுடைய அக்காவான ரோஸ்லின் ஒரு ஆளுக்கு கால் பண்றாங்க. அது யாருன்னா இந்த மேப்பிளுடைய பாய் ஃப்ரெண்டான குர்ஜிந்தர் தலிவாலுக்கு தான். இந்த குர்ஜிந்தர் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது, இல்ல நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் அவளை என்ன பண்ண போறேன், எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனாலுமே அவனுடைய ஆக்டிவிட்டீஸை போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா இவன் தான் குற்றவாளின்னு என்னதான் அந்த குடும்பத்தார்கள் சொன்னாலுமே அவனுக்கு எதிராக எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸோ அப்படி இல்லைன்னா எந்த ஒரு சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸோ எதுவுமே கிடையாது. இதன் காரணமா அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தை திரட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதே சமயம் இந்த பொண்ணுக்கும் குர்ஜிந்தருக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மேப்பிளுக்கு 14 வயது இருக்கிற நேரத்தில் பேஸ்கெட் பால் கேம்லாம் போய் இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேஸ்கெட் பால் விளையாடக்கூடிய இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் ஒரு பஞ்சாபி பையனான இந்த குர்ஜிந்தர் தலிவாலுடைய பழக்கமும் இந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய காதல் 5 வருடங்கள் கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் போய்கிட்டே இருந்திருக்கு. இந்த குர்ஜிந்தர் பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்துல தான் இந்த பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் மேற்கொண்டு படிக்காம எந்த ஒரு காலேஜுக்கும் போகாம சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன்னு ஒரு சில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கான். அது ஒரு கட்டத்தில் ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய அப்பாவுடைய டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல போயிட்டு ஜாயின் பண்ணி இருந்திருக்கான். மேப்பிள் அவன் கிட்ட சில கடன்கள் கூட வாங்கினதாகவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திருப்பி கொடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுது. இதை தவிர அந்த பொண்ணுக்காக $800 மதிப்பு இருக்கிற ஒரு டாக் கூட வாங்கி பிரசன்ட் பண்ணதாகவும், அடிக்கடி அந்த பொண்ணை வெளியில கூட்டு போறது, ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போறது, அடிக்கடி பார்ட்டி அட்டன் பண்றது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா தான் இந்த ஜோடி தங்களுடைய காதல் லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல தான் மேப்பிளுக்கு அவங்க கிட்ட இருந்து பல கொடூரமான டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கனடா நாட்டில் இருந்து அவங்க யூனிவர்சிட்டி சார்பாக கியூபாவுக்கு ஒரு வெக்கேஷனுக்காக அனுப்பியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் மேப்பிள் ஒரு டார்க் கலரில் இருக்கிற சன்கிளாஸ் போட்டுக்கிட்டு தான் அவங்க அந்த ட்ரிப்புக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்ணில் சில ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் நான் இந்த கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா இந்த மேப்பிள் சக ஆண்கள் கூட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக இந்த குர்ஜிந்தர் அடிச்சிருந்திருக்கான். பட் அதை எதையுமே அந்த பொண்ணு வெளியில் தன்னுடைய அப்பா அம்மா கிட்டேயோ வேற யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கவே இல்லை. தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு பல கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. முக்கியமா இந்த பொண்ணு என்னதான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன்னு பிளான் பண்ணாலுமே கடைசி நேரத்தில் நான் வரல, அம்மா கூட வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவா. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த குர்ஜிந்தர் அந்த பொண்ணை இங்க கூட வரதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டான். அந்த பொண்ணை மொத்தமா அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் ஆபீசர் கிட்ட வைக்கிறாங்க. இதை தவிர மேப்பிள் ஹாலிவுட்ல போயிட்டு நடிச்சிட்டதுனாலையும் அவங்களுக்கு பேரு புகழ் வரது எதுவுமே இவனுக்கு பிடிக்கவே இல்லை. அது எல்லாமே இவனுக்கு ஒரு வகையான பொறாமையை தான் ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இதை தவிர காலேஜில் இருக்கக்கூடிய சக ஆண்கள் கிட்ட பேசினா கூட இவனுக்கு பயங்கரமா சந்தேகம் வந்து அந்த பொண்ணு கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படிதான் இவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த பொண்ணு இறக்க போறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த குர்ஜிந்தர் வேற சில பெண்கள் கூடயும் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த பொண்ணை சீட்டிங் பண்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இந்த மேப்பிளுக்கு பயங்கர ஷாக்கா இருந்து இமிடியேட்டா அவனை பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனாலுமே இவன் வந்து தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கடத்தில் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஆண் நண்பர் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல சகஜமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் அது தெரிஞ்சுக்கிட்டு இவன் வேக வேகமாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணுடைய ஃபோனை பிடுங்கிக்கிட்டு அவங்க பக்கத்தில் இருந்த அந்த பாய் ஃப்ரெண்டு மேலேயுமே கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு என் கூட பேசு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அதே சமயம் அந்த பொண்ணை அடிச்சிட்டதுனால அவங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ கூட போலீஸ் ஆஃபீஸர் இவனை வான் பண்ணி கூட விட்டுருந்துருக்காங்க. ஸோ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இவன் பின்னாடி இருக்கிறதுனால போலீஸ் ஆபீசருக்கு இப்ப முதல் சந்தேகமா இந்த குர்ஜிந்தர் தலிவால் என்கின்ற இந்த மேப்பிளுடைய பாய் ஃப்ரெண்ட் மேல தான் சந்தேகம் மேல ஆரம்பிக்குது.
தொடர்ந்து அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, அதாவது இந்த கிரைம் நடந்தப்போ அவனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எங்கெங்க இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பக்கம் செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அதே வெள்ளை கலர் கார்ல செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சில இடத்துல சுத்தி திரியறதும் பக்கத்துல இருக்கிற மெக்டொனால்ட்ஸுக்கு அந்த கார் போயிருக்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. அந்த மெக்டொனால்ட்ஸ்ல வேலை பார்த்த ஆளை கூட இந்த குர்ஜிந்தருக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கு. அதே சமயம் அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஆளும் உட்கார்ந்துருக்கான். அவனுடைய பெயர் குர்சிமர் பேடி அப்படின்னும் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னும் தெரிய வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர் இந்த குர்சிமர் பேடி யாரு அப்படிங்கறத தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிசிடிவில வெள்ளை கலர் கார் வந்து பதிவானுச்சுல, அந்த வெள்ளை கலர் மாடல்ல எவ்வளவு கார் இந்த சிட்டியில இருக்கு அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுலையுமே அவங்களுக்கு எந்தவித பலனுமே கொடுக்கல. இந்த நேரத்தில் தான் கார்களை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு கம்பெனி பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சதுமே இமிடியேட்டா கனடியன் போலீஸ் ஆஃபீஸர் அந்த கார் கம்பெனிக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது சிசிடிவில பதிவான அதே மாதிரியான ஒரு வெள்ளை கலர் கார் அந்த கம்பெனியுடைய வாசல்ல நிக்கிறதுமே பார்த்து இருந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமா இந்த கொலை சம்பவம் நடந்த அடுத்த நாளே போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு போயிருந்ததுனால இமிடியேட்டா அந்த காரை கைப்பற்றி சோதனைகள்ல இறங்கி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த காரை யார் எடுத்துட்டு போனது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் 3 நாட்களுக்கு முன்னாடியே குர்சிமர் பேடி அப்படின்ற ஒருத்தன் இந்த காரை வாடகைக்கு எடுத்திருக்கான் அப்படின்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த காரை இங்கே விட்டுட்டு போனாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே அந்த கார் கம்பெனி மூலமா தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்குறாங்க. 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த குர்சிமர் பேடி வந்து இந்த காரை வாங்கினால அந்த நேரத்தில் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அன்னைக்கு இந்த குர்சிமர் பேடி மட்டும் அந்த கார் கம்பெனிக்கு வரல, இந்த மேப்பிளுடைய பாய் ஃப்ரெண்டான குர்ஜிந்தர் தலிவாலும் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கான். ஆக மொத்தம் இவனுங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கும் சொல்லிட்டு மறுபடியுமே அந்த கேம்பஸ்குள்ள இருக்கிற சிசிடிவிகளை செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் இந்த குர்சிமர் பேடி அப்படின்றவன் தொடர்ந்து கேம்பஸ்குள்ளேயே நிறைய இடங்கள்ல சுத்தி தெரியறத கவனிக்க முடிஞ்சிருந்திருக்கு. அதே சமயம் இவனுங்க ஓட்டிட்டு வந்த கார் எத்தனை மணிக்கு அந்த கேம்பஸ்குள்ள நுழைஞ்சிச்சு, இறந்து போன மேப்பிள் எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்துமே இன்னொரு பக்கம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல 7 மணிக்கு வந்து மேப்பிள் வந்து தன்னுடைய காலேஜுக்கு லைப்ரரிக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரம் கழிச்சு அந்த வெள்ளை கலர் கார் அந்த பார்க்கிங் லாட் கிட்ட வந்து ஆனா மேப்பிள் எங்க இருக்காங்க அப்படின்ற எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து இந்த 2 பேருக்குமே தெரியாது. இதனால இந்த குர்ஜிந்தர் தலிவால் என்ன பண்ணியிருக்கானா அவனுடைய ஃப்ரெண்டான இந்த குர்சிமர் கிட்ட நீ வந்து மேப்பிள் எங்க இருக்கா எந்த லொகேஷன்ல இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேம்பஸோடைய வாசல்ல இறக்கி விட்டுட்டு அந்த கேம்பஸ்ல இருக்கிற பில்டிங் முழுக்க இந்த குர்சிமரை தேட சொல்லி இருந்திருக்கான். அப்படி தேடும்போது கூட தொடர்ந்து போன்ல வந்து எங்க இருக்கான் எங்க போயிட்டு இருக்கான் யாரை பார்க்கறேன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே வரான். தொடர்ந்து ஒரு 45 நிமிஷம் கிட்ட அங்க இருக்கிற எல்லா பில்டிங்கையும் சுத்தி பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த பொண்ணு லைப்ரரியில இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இறுதியா 1 மணிக்கு முன்னாடியே இந்த குர்சிமர் அந்த கார்ல வந்து உட்கார்ந்துருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த கார் அந்த பார்க்கிங் லாட்ல இருந்து மூவ் ஆகி இந்த மேப்பிள் வரக்கூடிய என்ட்ரன்ஸ் கேட் வழியா கிராஸ் பண்ணி மேப்பிளுடைய கார் இருக்கிற பகுதி கிட்ட போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த துப்பாக்கி சத்தமே கேட்டிருக்கு அப்படிங்கிறத போலீஸ் ஆபீசர் கிடைச்ச எவிடன்ஸ் மூலமா எல்லாத்தையுமே ஒரு அனுமானத்தோட கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னும் சில எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக ஃபாரன்சிக் ஆஃபீஸரை வர வைக்கிறாங்க. கிடைச்ச அந்த காரில் ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிர சோதனைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. லக்கீலி போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த நேரத்தில் ஒரு காரை ஒருத்தர் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா இமிடியேட்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவனுங்க எடுத்துகிட்டு போனால் அந்த வெள்ளை கலர் காரை அந்த கம்பெனியில் வந்து வாஷ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. இது இவங்களுக்கு பெரிய லக்கியாக இருந்ததுனால ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த காரை பிரித்து மேய ஆரம்பித்து எந்த எவிடன்ஸும் விடாம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது தான் அந்த காருக்குள்ள மேப்பிளுடைய ரத்த சொட்டுகள் கிடைச்சிருந்திருக்கு. இதை தவிர அந்த 9mm புல்லட் வெடிக்கும் போது அந்த செல்லுல இருந்து சில துகள்கள்லாம் வெளியாகும்ல, அந்த துகள்கள் அந்த காரோடைய டிரைவர் சீட் மேட்ல பார்த்து இருந்திருக்காங்க. அதை துல்லியமா கண்டுபிடிச்சு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எடுத்து கிரைம் சீன்லயுமே அந்த பொண்ணுடைய சடலத்துக்கு பக்கத்துல அதே மாதிரி துகள்கள்லாம் கண்ணுக்கு தெரியாம அந்த மண்ணோட மண்ணா தரையோடைய தரையா கிடந்திருக்கு. அதையுமே எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிருந்திருக்கு. இதை தவிர அந்த பொண்ணுடைய உடம்புல இருக்கிற அந்த தோட்டாவுமே எடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த துகள்கள் தான் இந்த 2 இடத்துலையுமே கிடைச்ச துகள்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு இறுதியா கோர்ட்ல கனடியன் போலீஸ் ஆஃபீஸர் ப்ராப்பரான அரெஸ்ட் வாரண்ட்லாம் வாங்கி இந்த 2 பேருமே கைது பண்றாங்க. இந்தியாவில் தான் இந்த மாதிரி கிடையாது. ஃபாரின்லலாம் ஏதாவது ப்ராப்பரான எவிடன்ஸ் டைரக்ட் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆளை போய் டைரக்டா கைது பண்ணவே முடியும். ஸோ அதே மாதிரி தான் கனடியன் போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த வழக்கில் தேவையான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சதுக்கு பிறகு
மேப்பிளுடைய பாய் ஃப்ரெண்டான இந்த குர்ஜிந்தர் தலிவால் மற்றும் அவனுடைய நண்பனான குர்சிமர் பேடி அப்படின்ற இந்த 2 பேருமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குர்சிமர் பேடி கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா, அவன் உண்மையிலேயே அந்த பொண்ணை கொலை பண்ண போகிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஜஸ்ட் அந்த பொண்ணை பார்க்க சொல்கிறதுக்காக தான் நான் போனேன். மற்றபடி எனக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் மேப்பிளுடைய பாய் ஃப்ரெண்டான குர்ஜிந்தர் தலிவால் கிட்ட அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் குர்ஜிந்தர் எதுவுமே சொல்லாமல் தன்னுடைய 2 காதையும் கையால் இப்படி பொத்திட்டு டேபிளில் அப்படியே சாஞ்சு இருந்திருக்கான். என்னதான் ஆபீசர் கொஸ்டின் கேட்டாலுமே அவனுடைய காதில் விழக்கூடாதுங்கிற மாதிரி தன்னுடைய காதை 2மே பொத்தி அந்த டேபிளில் சாஞ்சபடி இருந்திருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணுடைய கிரைம் சீன் ஃபோட்டோஸை காட்டினா அவன் ஏதாவது எமோஷனல் ஆகி சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கலர் ஜெராக்ஸ் எடுத்துருந்தா அந்த பொண்ணுடைய கிரைம் சீன் ஃபோட்டோஸை அவன்கிட்ட காட்டுறாங்க. அப்போ அதை காட்டினதுமே அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் டேபிள் மேலே ஒவ்வொரு பேப்பராக வைக்க அவன் எல்லாத்தையுமே கீழே தட்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஆக மொத்தம் அவனுடைய வாயில இருந்து அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸரால் வாங்கவே முடியல. இதனால எமோஷனல் பிரேக் பண்ணா மட்டும்தான் அவனுடைய வாயில இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை வாங்க முடியும்னு சொல்லிட்டு மேப்பிளுடைய அக்காவான ரோஸ்லின் டைரக்டா அந்த கஸ்டடியில பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலுமே அவன் எதுவுமே பதில் சொல்லாம இருந்திருக்கான். அதுக்கப்புறம் மேப்பிளுடைய அம்மாவை பேச வச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி மேப்பிளுடைய அம்மாவை பேச வைக்கிறாங்க. அப்போ நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான், மனுஷன் எல்லாருமே தப்பு பண்றவன் தான், அவனுக்கு கடவுள் ஒரு கட்டத்தில் மன்னிப்பு கொடுப்பாரு. நீ அன்னைக்கு மேப்பிளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லு, நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி போயிடுவோம். நீ எனக்கு இன்னொரு சன் மாதிரி தான் அப்படின்னு சொன்னதுமே சாரி ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருந்திருக்கான். பட் அதுக்கப்புறமும் அவனுடைய வாயில இருந்து எந்த ஒரு வார்த்தைகளுமே வரவே இல்லை. அவன் சாரி கேட்டதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த இடத்துல உறுதியாகுது. இன்னொரு பக்கம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ், சர்க்கம்டென்ஷியல் எவிடன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனதுனால இவனுக்கு 2 பேரும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கூடிய விசாரணைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இறுதியாக ஒரு 6-7 வருடம் கழித்து தான் இந்த குர்ஜிந்தர் தலிவாலுக்கு வாழ்நாள் சிறை தண்டனையும் 22 வருஷம் கழிச்சு தான் பரோலே அப்ளை பண்ணும் அப்படின்னும் இவனுக்கு உதவியாக இருந்த அவனுடைய நண்பனான குர்சிமர் பேடி அப்படின்றவனுக்கு வெறும் 18 மாதம் மட்டும் சிறை தண்டனை கொடுத்திருந்திருக்காங்க. அவனுக்கு அந்த நேரத்தில் இவன் அந்த பொண்ணை கொலை பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியாததுனாலையும் தான் தெரியாம தான் அவனுக்கு உதவி பண்ண வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதுனால அவனுக்கு இவ்வளவு குறைவான தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த குர்ஜிந்தர் தலிவால் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த குர்ஜிந்தர் தலிவால் அன்னைக்கு மேப்பில் துப்பாக்கியால் சுட்டதுக்கு பிறகும் கூட எதனால கத்தியால் குத்துனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏலும். அதுக்கான காரணம் கூட நான் சொல்றேன். அதே சமயம் என்னைக்கு இவன் கார் ரெண்டலுக்கு எடுத்தானோ அந்த நாள் அன்னைக்கு தான் பேங்க்ல கேஷ் வித்ட்ரா பண்ணியிருந்திருக்கான். அதே நாள் கன்னு வாங்கியிருந்திருக்கான். அதே நாள் கத்தி கூட வாங்கியிருக்கான். இது எல்லாமே சிசிடிவி ஆதாரங்கள் மூலியமா உறுதி செய்யப்பட்டிருந்திருக்கு. இதை தவிர இவன் அந்த கேம்பஸ்குள்ள தன்னுடைய நண்பனை அழைச்சிட்டு வந்த நேரத்தில் அந்த லைப்ரரியில இருந்து வெளியில வரும்போது தான் கூட படிக்கிற அந்த ஆண் நண்பரை யதார்த்தமாக ஹக் பண்ணி குட் பை சொல்லியிருந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த கோபத்தினால தான் மேப்பிள் எதுவுமே தெரியாம தன்னுடைய கார் கிட்ட காரை எடுக்கலான்னு வரும்போது அவன்கிட்ட இருக்கிற துப்பாக்கியால அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு காரை விட்டு இறங்கி கத்தியால அந்த பொண்ணுடைய முகத்திலே கண்ணா பின்னான்னு குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கத்தியை தூக்கி போட்டுட்டு அந்த கார்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். மேப்பிள் இன்னொரு ஆண்கள் கிட்ட பேசுறது பிடிக்காததுனாலையும் அந்த பொண்ணுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டதுனாலையும் இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை எந்தவித தவறுமே பண்ணாத ஒரு பெரிய ட்ரீமை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த இந்த மேப்பிளுக்கு இவன் பண்ணியிருந்திருக்கான். ஒவ்வொரு மனிதருக்குமே ஈகோ, பொறாமைலாம் இருக்கும் தான். ஆனா அதையும் கடந்து நம்ம எப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்களா தன்னை மாத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய லைஃப் அடுத்தடுத்து நல்லாவே இருக்கும். ஸோ இவனை மாதிரி பொறாமப்பட்டு ஈகோ பட்டு யாரும் இந்த மாதிரியான குற்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த குர்ஜிந்தர் தலிவால் பத்தியும் மேப்பிளை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வழக்கில் பிரில்லியண்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ண கனடியன் போலீஸ் ஆஃபீஸரை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.